ஆம் நண்பர்களே, ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி என்னென்னா, இந்த 24 மணி நேரத்தை தங்குறதுக்கு வீடும் சாப்பிட்றதுக்கு உணவும் இல்லாமல் நான் எப்படி இந்த 24 மணி நேரத்தை கடக்க போகிறேன்றதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். காசும் இல்லாமல் ஆரம்பிக்கலாம். நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏரியில் தான் இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் நம்மளுடைய பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 7:48 ஆகுது. இப்போ நான் அந்த சர்வைவல் பண்ணுறதுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு வந்துருக்கேன்னா, ஒரு தீப்பெட்டி, இது வந்து மைக்கு, இது ஒன்றும் தேவைப்படாது. அப்புறமேட்டு ஒரு மொபைலு, ஒரு சின்ன கத்தி ஒன்று, ஒரு லைட் ஒன்று, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தூண்டில், அப்புறமேட்டு பவர் பேங்க்கு, ஒரு கேபிள். இது எதுக்கும் யூஸ் ஆகாது, நம்ம சார்ஜ் பண்ணுறது யூஸ் ஆகும். மெயினாக எது யூஸ் ஆகுன்னா ஒரு தீப்பெட்டி, ஒரு கத்தி, அப்புறமேட்டு ஒரு லைட்டு, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஒரு தூண்டில். இதுதான் நம்மளுக்கு மெயினாக யூஸ் ஆக போகுது. இப்போ நம்ம காலையில் என்ன பண்ணலன்னா, காலையில் டிஃபனுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த தண்டு, இந்த ஏரியில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியில் இந்த தண்டு இருக்கும், இந்த தண்ணியில் வளர்ந்துன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிழங்கு ஒன்று இருக்கும். கிழங்கா இது இன்னும் இதை பிச்சு தான் சாப்பிடுவாங்களாம். அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது ஒரு மாதிரியாக இருக்குது. எப்படின்னா ஒரு மாதிரியாக இருக்குது, சாப்பிடவே முடியல. காலையில் ஏரியில் இந்த காலை உணவு இது சாப்பிட்டு முடிச்சிட்டுங்க. அப்புறமேட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே நம்ம ஊரில் அப்படியே ரவுண்ட்ஸ் அடிக்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் இந்த கோயிலில் எங்கன்னா பிரசாதம் இந்த மாதிரி போடுவாங்க. அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவும் கிடைக்கலன்னா அந்த ஏரிக்கு வந்துடலாம். இங்கே அங்கே பிரசாதம் கொடுக்குறாங்க, உடனே போயிட்டு வாங்கிடலாம். இருங்க, அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு நான் கூப்பிட்றேன். நம்ம கிறக்கம் நம்ம போகக்குள்ள பிரசாதம் காலி போச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கரும்பு வெட்டுறதுனால போய் எடுக்கலாமா வேணாமா, இதுனா சொல்லி போடுவாங்களான்னு தெரில. அங்கே வெட்டுறாங்க கரும்பு. இப்போ நான் அப்படியே நடந்து ஒரு 3 கிலோமீட்டர் மேலே நடந்து இப்போ திருப்பத்தூர் மெயின் ரோட்டுக்கு வந்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் செடி இருக்குது ரோட்டு ஓரத்தில். ஒரு நெல்லிக்காய் கூட காணோம் இன்றைக்கின்னு பார்த்து. நம்ம பேட் லக். வர வழியில் பார்த்தீங்கன்னா புளிய மரம் தான் இருக்குது. ஒரு 2-3 புளிய மரம் பறித்து பேக்கெட்டில் போட்டு போவோம். நடந்து காலையிலே வலிக்குது. இன்னும் நான் எத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்னு தெரில. எதனா கிடைக்குமா என்னான்னு நானும் ரோடாக தாரியாட்டுறேன். ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு புளியாம்பழம் தான் கிடச்சினுக்குது. கோயிலுக்கு போகிற வழியில் கோயில் என்ன கிடச்சுன்னா பிரசாதம் என்ன கிடைக்கும். இப்போ நம்ம வர வழியில் ஒரு கோயில் ஒன்று இருந்துச்சு, ஆனால் நம்ம போகக்குள்ளே பிரசாதம் காலி பண்ணிட்டாங்க. கரெக்டாக நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதிகமாக பார்த்திங்கன்னா இப்போ கால் வலி. இதனால் ஒரு 1-2 மணி நேரம் உட்காந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தொலைவில் ஓம் சக்தி மாலை போட்டாங்க. ரேடியோ பார்த்தீங்கன்னா பாட்டு கிடக்குது. அங்கே போய்ட்டு என்ன பிரசாதம் என்ன கொடுக்குறான்னு பார்த்துட்டு, அப்படி இல்லைன்னா ஏரிக்கை போய்ட்டு மீன் பிடிச்சி சாப்பிட வேண்டியது தான். அப்படி நடக்க ஆரம்பிப்போம். ரோட்டோரமாக என்ன கோயில் என்ன கிடச்சி நாங்கள் பிரசாதம் என்ன கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு அப்படியே போவோம். இங்கே பாருங்க நண்பர்களே, 120 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடு, 5 வகையான கறி விருந்து. நம்மளுக்கு இப்போ என்ன விருந்து கிடைக்க போகுதுன்னு தெரில. நண்பர்களே, இப்போ அந்த ரேடியோ பாடுற இடத்துக்கு வந்துட்டுங்க. எங்கள் மஞ்சள் முகத்தவளே மலையனூர் அங்காளியை பாடிட வரம் எனக்கு தாருமையா. பார்த்தீங்கன்னா வெறும் ரேடியோ மட்டும் தான் பாடிச்சு. பிரசாதம் அங்கேயும் எதுவும் கிடைக்கல. அங்கேயும் நம்மளுக்கு நாம தான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலெல்லாம் கழுவிட்டு இருந்தாங்க. மேபி சாயந்தரம் வேணால் போனாங்கன்னா என்ன பிரசாதம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் மேலே நடந்து வந்துட்டேன். அடுத்த கோயில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இங்கே என்ன பிரசாதம் என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தா இங்கேயும் எதுவும் இல்லை. அதனால் இங்கே ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் நைட்டு. அப்படின்னா ஏரியில் தான் என்ன மீன் பிடிச்சி தான் சாப்பிட்ணும்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் மேலே நடந்து வந்துட்டுங்க. ஒரு மூணு கோயில் கண்டுபிடிச்சிங்க. 3 கோயில் பார்த்தீங்கன்னா பிரசாதம் எதுவும் போடல. வர வழியில் 2 புளியாம்பழம் தான் கிடச்சிது. அதில் ஒரு புளியாம்பழம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுங்க, ஒரு புளியாம்பழம் பேக்கெட்டில் எடுத்து போட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குளம் மாதிரி ஒன்றுக்குது. இதில் மீன் போதா இல்லையான்னு தெரில. மீன் எல்லாம் இங்கெல்லாம் பார்த்து நம்ம வந்த இடங்கள்ல ஏறி அங்கேயே நம்ம போயிட்டு தான் மீன் பிடிக்கணும். டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி தான் ஆகுது. இப்போ மீன் பிடிச்சா தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு சுட்டு சாப்பிட்றதுக்கெலாம் கரெக்டாக டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கேயே புழு நோண்டி நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம். தூண்டில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அது இப்போ புழு பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி பக்கத்துலேயே நோண்டிங்கன்னா புழு கிடைக்கும். அதனால் புழு நோண்டி எடுத்துக்கலாம். இந்த புழுவே நம்மளுக்கு போதும். அங்கே முன்னாடியே போட்டதுனால பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்படியே உள்ளே நடந்து அப்படி போயிட்டுக்கிறான். வேறு இடத்துல பார்த்து மீன் பிடிப்போம். பாருங்க, இங்கே போட்டு பார்ப்போம். இங்கே என்ன மீன் என்ன கிடைக்குமான்னு. ஒரே மீன் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதனால் தூண்டியில் அங்கே போட்டுவிட்டு வந்துனுக்கிறேன். அது என்ன ஆக்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தது முடிவு பண்ணணும். இந்த கவர் பார்த்திங்கன்னா அங்கே கிடச்சிச்சு. சப்போஸ் மீன் மாட்டுச்சுன்னே இதில் போட்டு வைக்கும். மீன் மாட்டுதா இல்லையான்னு மட்டும் தெரில. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு மீன் ஒன்று அடிச்சிச்சு. மீன்லாம் இருக்குது, தானே மாட்ட மாட்டேங்குது. மீன் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கூட கிடைக்கவே இல்லை. கிடைக்கவும் இல்லை. வேறு இடம் என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே ஒரு 4 ரவுண்டு அடித்து பார்ப்போம் மீன் எதனா கிடைக்குதான்னு. ஒரே மீன் கூட கிடைக்கல நண்பர்களே. அடுத்த இடத்துக்கு போவோம். இதோட பார்த்தீங்கன்னா 2வது இடம் மாறியாச்சு. அடுத்தது 3வது இடம் மாற போகிறேங்க. ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டேங்குது. நைட்டு இல்லைன்னா பட்னியாக தான் தூங்கணும். இதில் பார்த்தோன்னா பார்த்து போகணும், இல்லைன்னா வலிக்கி விழுந்து போக வேண்டியது தான். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டு பார்ப்போம். இங்கேயும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். இதுலேயே ஒரு 2 மீனாவது மாட்டிக்கப்பா. இப்போ நான் என்ன 12 ஆகுது, இன்னும் ஒரு மீனை கூட பிடிக்கல. இங்கே நின்று நம்ம டைமை தான் வேஸ்ட் பண்ணுங்களே தவிர வேறு ஒன்றும் உருப்படியாக எதுவும் பண்ணலை. அதனால் நம்ம என்ன பண்ணாங்க, நம்ம வந்த இடத்துல ஒரு ஏரி ஒன்று இருக்கும், நம்ம அங்கேயே போயிட்டு நம்ம மீன் பிடிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம தாக அடிச்சிச்சு. நடந்த வழியில் பார்த்தீங்கன்னா காவேரி தண்ணி. இவ்வளோ நேரம் பண்ணி ஒரு மீன் கூட மாட்டல. ரொம்ப கடுப்பாய் போயிடுச்சு. அடா போடான்னு. இப்போ என்ன பண்ணுறேங்க, வந்த வழியே திரும்ப நம்ம பழைய ஏரிக்கை போயிட்டு அங்கே போய் மீன் பிடிப்போம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, பொங்கல் பரிசு தொகை 3000ம் கரும்பும் எல்லாம் வாங்கி கொண்டு போகிறார்கள். 3000 எல்லாம் நம்ம தலையில் தான். ஆம் நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா முனியப்பன் உட்காந்துக்கிறாரு. இவர்கிட்ட எதனா கிடைக்குமான்னு பார்த்தா இவர்கிட்ட ஒன்றும் கிடைக்கல. அவர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. யாரும் அவருக்கு இன்றைக்கி படிக்கலை. அது இருந்தால் கூட அவரை கேட்டு நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நடராஜா தான். பாட்டியா
கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் மேலே நடந்து வந்துட்டேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏரியை போய் திருப்பணம் பிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 3 கிலோமீட்ரு, இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும். கொஞ்சம் ரெஸ்ட்டை போடுவோம். பார்த்தீங்கன்னா 2 மணி பக்காவுது. ரெஸ்ட் எடுத்தது போதும், அப்படியே நடைய கட்டுவோம். ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நம்ம காலையில் ஸ்டார்ட் பண்ண இடம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது ஏரி. இதுதான் ஏரி. அந்த ஏரியில் தான் நம்ம காலையில் ஸ்டார்ட் பண்ணுங்க. கோயிலாக சுற்றணுங்க. ஒவ்வொரு கோயிலையும் எதுவும் கிடைக்கல. பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போகணுங்க. பக்கத்தில் போயிட்டு நம்மளுக்கு காலியாக போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அப்புறமேட்டு எங்கள் மீன் பிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு மீன் கூட மாட்டல. இந்த வயசானவர் என்ன சொன்னார், அவர் வலை போட்டு பிடிச்சாரு. நாமளும் அங்கே ஒரு 2-3 மணி நேரம் ட்ரை பண்ணி ஒரு மீனை கூட பிடிக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டுங்க. இதுதான் நம்ம இப்படி போனோங்க. திருப்பி நம்ம பார்த்திங்கன்னா இப்படி வரங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் மேலே ரவுண்ட்ஸ் அடிச்சாச்சு. வெறும் புளியாம்பழம் தான் கிடச்சிச்சே தவிர எதுவும் கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா திருப்பணும் புழுவண்ணாண்டி நம்ம இந்த ஏரியில் மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறது தான். படி சத்தியமாக ரொம்ப கால் வலிக்குதுங்க. படி பயங்கரமாகுது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போட்டு புழு நோண்டிட்டு அப்புறமேட்டு மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறது தான். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை, ஏன் கஷ்டம்தான். சர்வைவல்லாம் பண்ண சும்மா விட ஈஸியாக கிடச்சிட்டா எப்படி? எதுவும் ஈஸியாக கிடைக்காது உனக்கு. நண்பர்களே, ஒரு அதிசயத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். அங்கே பாருங்கள், நாம் அங்கே இங்கேயும் தாரியாட்டு கட்டணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யாரோ பொங்கல் கரும்பு இங்கே வர வழியில் போயிட்டுக்கிறாங்க. கீழே விழுந்துட்டுக்குது. நம்மளுக்கு கிடச்சிருக்குது இன்றைக்கி. நம்ம எங்கேயோ தாரையாட்டு வந்தோங்க, எதனா கிடைக்குமான்னு. நம்மளுக்கு இங்கே ஒரு கரும்பு ஒன்று கிடச்சிருக்குது. இதுதான் இன்றைக்கி மதிய லஞ்சு. அருமையாக இருக்குது நண்பர்களே. அங்கே வந்து பொங்கல் கரும்பு கொடுத்து ரேஷன்லாம் போயிட்டு வந்தாங்க. அது அங்கே இந்த பக்கம் எங்கே கொடுத்துன்னு ரேஷன் கடையில் அதை வெட்டி எடுத்துன்னு வந்துருக்குறாங்க. வர வழியிலே விழுந்துட்டுக்குது. அவங்களுக்குன்னு தெரில. அவங்களுக்கு யாராக இருந்தாலும் நன்றி. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நன்றி. அவங்க இந்த கரும்புக்கு எனக்கு திரும்பவும் வரமாட்டாங்க. ஏன்னா கரும்பு ஓரளவுக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எங்கெங்கேயோ தாரையாட்டு கிடந்துங்க. ஏன்னா கிடைக்குமான்னு கோயிலில் எங்கேயும் கோயிலில் எதுவும் கிடைக்கல. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே ஒரு கரும்பு கிடச்சிச்சு. அது இல்லாத நம்ம ஒரு இடத்துல கரும்பு எடுக்கிறதுக்கே கூச்சப்பட்டுங்க. அவங்க ஏன்னா சொல்லிவிடுவாங்களாடான்னு. வந்த இடத்துல ஒன்று கீழே ஒன்று கிடச்சிச்சு. அது யாருன்னு தெரில. அவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி. அதே மாதிரி திரும்ப கரும்பு விடாதீங்க, வீட்டுக்கு எதுவுமே கொடுங்க. இப்போ என்னாச்சுன்னா வேறு ஒரு 5 புழு தான் கிடச்சிச்சு. அங்கே பார்த்திங்கன்னா என்ன குத்தியும் புழு வேறு 4-5 புழு தான் கிடச்சிச்சு. இதை வச்சு எத்தனை மீன் மாட்ட போகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள் நண்பர்கள், பாருங்கள் பெரிய மீன். இந்த மாதிரி ஒரு 3 மீன் மாட்டினா போதும். நம்மளுக்கு அங்கே ஒரு கவர் ஒன்று கிடச்சி இதில் போட்டு வச்சுக்கலாம். நண்பர்களை இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மீனே தான் மாட்டுது. ஜஸ்ட் மிஸ், கொஞ்சம் பெரிய மீன். நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 மீன் பிடிச்சின்னு வந்தாச்சு. இதை போயிட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி நைட்டுக்கு உணவாக ஆக்க போகிறோம். ஏதோ இன்றைக்கி அந்த கரும்பு தின்னதுனால எனர்ஜியோடு இருக்கிறான் பையன். இன்னும் சொத்தி ஆட்டம் தான் இருந்துனுங்க நான் இன்றைக்கி ஃபுல்லாக.
போயிட்டு நம்ம கிணறு இருக்குது, அங்கேருந்து ஒரு வாட்டர் கேன் தண்ணி பிடிச்சிட்டு இன்றைக்கி மீனை வந்து க்ளீன் பண்ண வேண்டியதான். நம்ம போயிட்டு நம்ம கிணத்தான போயிட்டு கிணத்தான போயிட்டு ஒரு வாட்டர் கேன் தண்ணி பிடிச்சிட்டு வந்து தான் அந்த மீனை க்ளீன் பண்ணணும். நம்ம கிணறு பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. இப்போ என்னன்னா அந்த மீனை க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே ஏரியிலே சாப்பிட்டு அப்படி கிளம்பிட வேண்டியதான். நைட்டு டிஃபனை இப்போ இங்கே முடிச்சு வேண்டியதான். நம்ம வீட்டில் எடுத்துன்னு வந்து கத்தி நான் மீனை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாழை மர பட்டுக்குது இல்லை, அதில் போட்டு ஹீட் பண்ணி சமைக்கலான்னு இருக்கிறேன். மூடி இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம மீன், இதை தான் நம்ம சுட்டு சாப்பிட போகிறோம். நாலு 51 தான் ஆகுது. அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் 1 hour கழிச்சு இந்த ஏரியிலேயே மீன் சுட்டு சாப்பிட்டு கிளம்பி இந்த கோயிலுக்கா இல்லைன்னா பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் எங்கன்னா இந்த பொதுவான இடத்துல எங்கன்னா பொதுவான இடத்துல போயிட்டு எங்கன்னா தூங்க முடியுதான்னு போய் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த மீனை சமைச்சு சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். ஏன்னா போயிட்டு நைட்டு தூங்குறதுக்கு எங்கே போய் தூங்குறதுன்னு தெரில, அதை போயிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிச்சன் நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல. எடுத்து சாப்பிடுவோம், எடுத்து பார்ப்போம். இப்போ என்னென்னா மீனெல்லாம் சாப்பிட்டாச்சு. பாதி மீன் பார்த்தோன்னா சாம்பலில் விழுந்ததுனால சாப்பிட முடியல. அதனால் இப்படியே விட்டுட்டு தீயெல்லாம் பார்த்தோன்னா அணைஞ்சிருச்சு. ஏன்னா அப்படியே தீ அப்படியே பரவி போயிடும். அதனால் தீயை அணைச்சிட்டு முக்கியம் நம்ம ஏன்னா பொருளை எடுத்துகிட்டு வந்தீங்களே என்ன பார்த்துட்டு அப்படி கிளம்பலாம். இது இல்லை அப்படிதான். என்ன பண்ணலான்னா நைட்டு தூங்குறதுக்கு என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம ஊருக்கு என்ன தான் போயிட்டு இந்த கோயிலுக்காக என்ன தான் போயிட்டு தூங்கணும். எங்கள் வாகனத்தில் குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம முனியப்பன் கோயில், அந்த லைட் எரியுது, அதுதான் முனியப்பன் கோயில்.
இப்படியே 1 மணி நேரம் உக்காந்துக்கிறேங்க இங்கே முனியப்பன் கோயிலாண்ட. இப்போ எங்கே இருக்கிறேன்னா, நான் முனியப்பன் கோயிலேருந்து காளியம்மன் கோயிலாண்ட வந்துட்டேன். இன்றைக்கி நைட்டு இங்கே தான் தங்கலான்னு இருக்கிறேன். இது எங்கள் ஊர் காளியம்மன் திருக்கோயில், 2 ஊருக்கு பொதுவானது. இங்கே தான் நான் தங்கலான்னு இருக்கிறேன். இங்கே தான் கொஞ்சம் படுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். என்ன ஒன்று பெட்ஷீட் இல்லை, ஒன்றும் இல்லை. சர்வீஸ் பண்ணுறது ஏன்னா பெட்ஷீட்டில் எடுத்துன்னு வருவாங்களாடான்னு கேட்குறீங்களா? இங்கே தான் நைட்டு படுத்து தூங்கலான்னு இருக்கிறேன். எங்கே படுத்து தூங்குறது தெரியல. அப்படி இல்லைன்னா இந்த மரத்தில் ஏறி பதுங்கிற வேண்டியது தான். இதுதான் கொஞ்சம் மரவாக இருக்குது. வேறு எங்கே மரவாக இருக்குதுன்னா வேறு எங்கேயும் இல்லை. ஏன்னா பழைய துணிக்கின்னு ஏன்னா இருக்குதான்னு பார்த்து நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு அங்கேயே வச்சிடலாம் நைட்டுக்கு. நம்ம மரத்தில் பார்த்தீங்கன்னா பூசா பை ஒரு 2-3 பை இருக்குது. அதுதான் இன்றைக்கி போர்வையாக போத்திக்கின்னு இன்றைக்கி தூங்க வேண்டியது தான். அப்படி இல்லைன்னா இந்த மரத்தில் ஏறி உட்காந்துக்க வேண்டியது தான். மரத்தில் ஏறி உட்காந்துக்கின்னு இங்கே கிடக்க வேண்டியது தான். இன்றைக்கி இதுதான் டாஸ்க்கு. இன்றைக்கி நைட்டு இன்றைக்கி ஒரு நைட்டை கடந்துட்டிங்கன்னா 24 hours டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகும். இந்த ஒரு காலையிலேருந்து செஞ்சதெல்லாம் ஒரு வேலையில் நான் ஒரு 8-9 கிலோமீட்டருக்கு மேலே நான் நடந்தேனுங்க இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் ஒரு டாஸ்க்கே இல்லை. இன்றைக்கி நைட்டு இந்த குளூரில் எப்படி தாங்கிறதுன்னு தான் டாஸ்க்கே. இது பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தேர். சித்திரை மாதம் ஆனாவே இந்த தேர் இழுப்பாங்க. இது ஒன்றும் இழக்கிறதுக்கு இன்னும் 4 மாதம் இருக்குது. சித்திரை மாதம் லாஸ்ட்டில் கடைசியில் இந்த தேர் இழுப்பாங்க. சரி, நான் அப்படியே ஒரு ரெஸ்ட்டை போடுறேன். ஹாய் நண்பர்களே, இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா 2:10 ஆகுது. நானும் அந்த தேர் படிக்கட்டு பக்கத்தில் படுத்து பார்த்தேன். இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. தூக்கமும் வரமாட்டேங்குது. தூக்கம் வேறு தாங்க முடியல. ஆனால் கொசு கடி வேறு ஓவராகுது. கண்ணெல்லாம் செவந்து போச்சு. என்ன பண்ணுறது, காலையில் வந்து இப்படியே முடிச்சுன்னு தான் கிடக்க மாட்டேங்குது. தூக்கமே வர மாட்டேங்குது. இப்படி கோயிலானே சுற்றிட்டே தான் கிடக்குறேன். நான் காலையில் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் 6 மணிக்கு பக்கம் கூப்பிட்றேங்க. இப்படியே உட்காந்தே தான் கிடக்குறேன் நைட்டு ஃபுல்லாக. இப்போ என்ன டைம் ஆகுதுன்னா 7:10 ஆகுது. நேற்று நம்ம 7:48 வரைக்கும் நம்ம சர்வே பண்ணுறதா சொல்லியிருந்தேங்க. 7:10 அது இன்னும் அரை மணி நேரத்தில் முடிய போகுது. நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நைட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை, பசி வேறு அதிகம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சர்வைவல் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.